Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறை தூதர் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றிய வரலாறு. நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஈராக்கில் உள்ள நைனுவா என்னும் பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அவருடைய சமூக மக்களை சீர்திருத்துவதற்காக பல்லாண்டுகள் அவர் பிரச்சாரத்தில் பாடுபட்டார். ஆனாலும் அவருடைய சமூகம் அவரை நிராகரித்துவிட்டது. இதனால் மனம் வெறுத்து போன யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஆணையை பெறாமலே அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டார். மேலும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி வெளியேறுவது குற்றம் என்பதை உணராமலேயே அங்கே பயணிக்க தயாராக இருந்த ஒரு கப்பலிலும் ஏறி சென்று விட்டார். எனவே அல்லாஹ் அவரை தண்டிக்க நினைத்தான். அவர் பயணித்த அந்த கப்பலை நடுக்கடலில் தடுமாறி தத்தளிக்கவும் வைத்தான். இறுதியில் அந்த கப்பலிலிருந்து யாரேனும் ஒருவர் இறங்கினால் மட்டுமே மற்றவர்கள் அனைவருமே காப்பாற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. எனவே அந்த கப்பலில் இருந்தவர்கள் அவர்களுக்கிடையே சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தார்கள். அதில் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய பெயர் வரவே அவரை கடலில் வீசி எரித்து விட்டார்கள். அந்த சமயம் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டான். மீன் வயிற்றில் சிறை பிடித்தான். இதன் பிறகுதான் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹுவின் ஆணையின்றி ஊரை விட்டு வெளியேறியது மிகப்பெரிய குற்றம் என்பதனை உணர்ந்தார். அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பும் தேடினார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், அதாவது உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் இறைவன் வேறு ஒருவனும் இல்லை, நீ மிக பரிசுத்தமானவன், நிச்சயமாக நானோ அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார். இதனை செவியுற்ற வானவர்கள் அல்லாஹுவிடம் சென்று கடலுக்குள் இருந்து தொடர்ந்து தஸ்பீஹ் கேட்ட வண்ணம் உள்ளதே என்று விளக்கம் கேட்க அல்லாஹு தாலா கூறினான், அவர்தான் நம் அடியார் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள். அவர் செய்த தவறின் காரணத்தால் நாம் அவரை சிறைப்பிடித்தோம் என்று அல்லாஹ் கூறியதும் வானவர்கள் அவர்களுக்காக பரிந்துரை செய்தார்கள். பிறகு அல்லாஹ் அவரை மன்னித்து மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றிவிட்டான். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே பின்வருமாறு அறிவிக்கின்றான், நிச்சயமாக யூனுஸும் நம் தூதர்களில் ஒருவர்தான். மக்களால் நிறைந்த கப்பலின் பக்கம் அவர் தப்பி ஓடிய சமயத்தில் அதில் ஏறிக்கொண்டார். அந்த கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு குலுக்கி போட்டதில் இவர் கடலில் எரியப்பட வேண்டியவர் ஆனார். அவ்வாறு அவர்கள் இவரை எரியவே மீன் அவரை விழுங்கிவிட்டது. அச்சமயம் அவர் தம்மை தாமே நிந்தித்து கொண்டிருந்தார். நிச்சயமாக அவர் நம்மை துதி செய்பவர்களில் ஒருவராக இல்லாமல் இருந்திருந்தால் மறுமையில் எழுப்பப்படும் நாள் வரை அவர் மீன் வயிற்றிலேயே தங்கியிருக்க வேண்டியிருக்கும். அவர் துதி செய்திருப்பதன் காரணமாக, அதாவது தஸ்பீக் செய்ததன் காரணமாக வெட்ட வெளியான பூமியில் மீன் வயிற்றிலிருந்து அவரை நாம் எரிய செய்தோம். அந்த சமயம் அவரோ மிக கடைப்புடனும் சோர்வுடனும் இருந்தார். ஆகவே அவருக்கு நிழலிடுவதற்காக ஒரு சுரை கொடியை நாம் முளைப்பித்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 37வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹு தாலா கூறுகிறான், நாம் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவருடைய மிக துயரமான சிரமத்திலிருந்தும் அவரை நாம் பாதுகாத்து கொண்டோம். இவ்வாறே சிரமத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளர்களையும் நாம் பாதுகாத்து கொள்வோம் என்று திருமறை குர்ஆனிலே 21வது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் தமது சமூக மக்களிடம் கோபம் கொண்டு இறைவனின் அனுமதி இல்லாமலேயே ஊரை விட்டு வெளியேறியதை போன்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நடந்துவிடக்கூடாது என அல்லாஹ் பின்வருமாறு அவருக்கு அறிவுறுத்துகிறான். நபியே, இறைவனின் கட்டளைக்காக பொறுத்திருப்பீராக. கோபம் தாங்காது மீன் வயிற்றில் சென்றவரை போல, அதாவது யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களை போன்று நீரும் ஆகிவிட வேண்டாம். அவர் கோபத்தில் மூழ்கி சென்று மீனால் விழுங்கப்பட்டு அதன் வயிற்றில் இருந்து கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை நினைத்து பார்ப்பீராக என்று அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறான். அவருடைய இறைவனின் அருள் அவரை அடையாது இருந்திருப்பின் வெட்ட வெளியான அந்த மைதானத்தில் எரியப்பட்டு நிந்திக்கப்பட்டவராகவே இருந்திருப்பார். இறைவனின் அருள் அவரை அடைந்ததால் அவருடைய இறைவன் அவரை மன்னித்து தேர்ந்தெடுத்து அவரை நல்லவர்களில் ஒருவராகவும் ஆக்கி வைத்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 68வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இதற்குள் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய சமுதாய மக்கள் அல்லாஹ்வின் வேதனை தங்கள் மீது வரப்போவதை உணர்ந்தார்கள். வேதனையின் அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே அவர்கள் மனம் திருந்தி வருந்தி அல்லாஹ்விடம் கதறி அழுது பாவ மன்னிப்பும் தேடினார்கள். இவர்களது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து இழிவுபடுத்தும் வேதனையிலிருந்தும் அவர்களை நீக்கிவிட்டான்.
அல்லாஹ் இதனை பின்வருமாறு தனது திருமறை குர்ஆனிலே விவரிக்கின்றான். தங்கள் நம்பிக்கை கொண்டு பலனடிக்கக்கூடிய விதத்தில் வேதனை வருவதற்கு முன்னர் வேதனையின் அறிகுறியை கண்டதும் நம்பிக்கை கொண்டு வேதனையிலிருந்து தப்பித்து கொண்ட யூனுசுடைய மக்களை போன்று மற்றொரு ஊரார் இருந்திருக்க வேண்டாமா? அவர்கள் வேதனையின் அறிகுறியை கண்டதும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே நம்பிக்கை கொண்டதனால் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டு நாம் நீக்கிவிட்டோம். மேலும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்க அவர்களை நாம் விட்டும் வைத்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 10வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களையும் அவருடைய சமூக மக்களையும் மன்னித்த அல்லாஹ் மீண்டும் 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு நபியாக யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களை அனுப்பியும் வைத்தான். அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், பின்னர் நாம் அவரை ஒரு 100,000 அல்லது அதற்கு அதிகமான மக்களிடம் நாம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர்கள் அனைவருமே நம்பிக்கை கொண்டார்கள். ஆதலால் நாமும் அவர்களை ஒரு நீண்ட காலம் வரை சுகமாக வாழ வைத்தோம் என்று குறிப்பிடுகிறான். நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் யூனுஸ் அவர்களை விட சிறந்தவன் என்று என்னை பற்றி உங்களில் எவருமே சொல்ல வேண்டாம் என்று கூறுவதாக அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் புகாரியிலே 3412வது ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா, இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதை பற்றிய அல்லாஹுடைய வசனங்களையும் நபி மொழிகளையும் நாம் கேட்டறிந்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.